கோடு எல்லாம் தரும் சரியா. ஸோ இது ஒரு முறை. ஆனால் இதை விட லேசான முறை என்னச்சுன்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு நல்ல வெப்சைட், ஒரு நல்ல ஸ்கூல் வெப்சைட், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு செய்ய போகிறோம்னா ஸ்கூல் வெப்சைட். உதாரணத்துக்கு இப்போ நம்ம அலிபாபா மாதிரி, அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி, டெராஸ் மாதிரி ஒரு ஷாப்பிங் வெப்சைட் செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் கூகுளுக்கும் போயிட்டு ஒன்றும் இல்லை, சிம்பிள் ட்ரிக்ஸ் தான். போயிட்டு இப்போ அலி எக்ஸ்பிரஸ் மாதிரி ஒரு வெப்சைட் செய்ய போகிறோம். ஆனால் இது இல்லை, இப்போ என் பார்ட் வந்துட்டு நான் ஸ்கூல் வெப்சைட் தான் செஞ்சு காட்டுறேன்னு இல்லை. இப்போ நான் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஐடியா தரத்துக்கா, அதாவது ஒன்றே கிளாஸில் வந்தாங்களுக்கு ஸ்கூல் எப்படி செஞ்சுட்டு காட்டினேன் நான். அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஒன்று கிடைக்கணும், நீங்கள் உங்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக இது செய்கிறேன். ஸோ இதான் ஒரு நார்மலாக ஒரு அலி எக்ஸ்பிரஸோட வெப்சைட் சரியா. வெப்சைட் கோடிங் அடித்து HTML CSS அடித்து தான் க்ரியேட் பண்ணலாமான்னு கேட்டால் இல்லை, அப்படியும் க்ரியேட் பண்ணலாம். ஃப்ரேம் ஒர்க்ஸ் இனிமேல் ஃப்ரேம்ஸ் இருக்கு, அதில் போய் இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுற மாதிரியே வெப்சைட்டுக்கும் போஸ்ட் போடலாம். அடுத்தது நம்ம ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணோம் தானே, இப்போ மேலே அந்த இமேஜை டெலிட் பண்ணிட்டு வேறு ஒரு இடத்த அப்படி போடுற மாதிரி நார்மலாக அந்த மாதிரியும் வெப்சைட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இனிமேல். ஸோ இப்போ ஒன்றும் செய்யதில்லை. இப்போ இந்த இடத்துல இது செய்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் இது செஞ்சீங்கன்னு என்ன நடக்கும், உங்களோட கோடிங் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் கோடிங் நாலேஜும் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ஓலர் லெவல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதால உங்களுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று, அதாவது நான் ஓலர் லெவல் படிக்க எனக்கு ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணணுங்கிற ஆசை இருந்தது. ஆனால் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு தெரியாது. ஆனால் பிளாக் ஸ்போர்ட் அப்படின்ற வெப்சைட்லாம் சொல்லி தந்தேன். பிளாக் ஸ்போர்ட்டில் என்ன சொன்னால் ஆல்ரெடி வெப்சைட் இருக்கு. ஸோ நம்ம அதில் போய் ஒரு ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட்டோட க்ரியேட் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம நம்மளாக போஸ்ட் போடலாம் அந்த மாதிரி சரி. ஆனால் இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறதால HTML CSS படிக்கிற நீங்கள் இப்படியான ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ண நடக்கும். அதில் டோட்டல் கோடிங் உங்களுக்கு வரும் சரி. ஸோ டோட்டல் கோடிங் வரும், அதை எப்படி எடிட் பண்ணுறங்கிற மாதிரிலாம் சொல்லி தரும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறேன், Ctrl+C காப்பி பண்ணியாச்சு, ChatGPT வந்துச்சு, பேஸ்ட், create a exact website like this. Provide me HTML and CSS files for this website. ஸோ இப்படி கூடுதலை காணும், அது ஃபுல்லாக உங்களுக்கு தேவையான தந்துடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், AI சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணல, அது index.htmlங்கிற ஃபைலில் தரும். ஸோ index.html HTML கொடுக்கூட பழகுங்க. அதே மாதிரி ஸ்டைல்ஸ் சொல்லி ஸ்டைல்ஸ் தரும். நான் இந்த styles.css என்னன்னு சொன்னால், இப்போ இந்த கோடில் பாருங்கள், அந்த எக்ஸ்டர்னல் ஃபைலை வந்துட்டு இப்படி தான் இன்புட் பண்ணுற HTML ஃபைலுக்கு. ஸோ அப்படி இன்புட் பண்ணுற டைம் வந்துட்டு லிங்க் RL ஸ்டைல் ஷீட் HRF இந்த ஸ்டைல்ஸுங்கிறது தான் இந்த ஸ்டைல் ஷீட்டோடைய பேர் சரியா. இப்போ நான் இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கான காரணம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் ஒன்று வரணுங்கிறதுக்காக தான். ஸோ மற்றபடி நான் க்ரியேட் பண்ணியிருந்தது வந்துட்டு ஸ்கூல் வெப்சைட். ஸோ இதே மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு வெப்சைட் ஒன்று ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ நியூ ஃபோல்டர், இதுக்குள்ளே போயாச்சு, ஒன்றும் சேர்த்தோல்ல. இப்போ நீங்கள் Notepad++ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். Notepad++ உங்களுக்கு போயிட்டு இந்த ஃபைல் சேவ் கொடுத்து அந்த ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணணும். ஆனால் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணுற டைம் அப்படியே வந்து ஃபோல்டர் அப்படியே ட்ரெக் பண்ணி எடுத்து வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்குள்ளே ட்ரெக்டாக போய் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்துட்டு இந்த சைடில் இந்த மாதிரி காட்டும். ஸோ இந்த இடத்துல வச்சு எப்படி ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணி, இப்போ நம்ம HTML ஃபைல் க்ரியேட் பண்ணணும், CSS ஃபைல் க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் நார்மலாக போயிட்டு இந்த இடத்துல நியூ ஃபைல் கிளிக் வரும், அதை கிளிக் பண்ணுறேன், நியூ ஃபைல் வரும். இப்போ என்ன பேர் index.html எக்ஸ்டென்ஷனில் கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னால் அது எடுக்காது. இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ அந்த கோடை காப்பி பண்ணியாச்சு. இது வந்து இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு, சேவ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது அதே மாதிரி styles.css
பேஸ்ட் எல்லாம் காப்பி பேஸ்ட் பிளாட் தான். என்டர் ப்ரெஸ் பண்ணால் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே அந்த ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ நான் காட்டுறேன். அதே மாதிரி இதையும் சேவ் பண்ணியாச்சு. ஸோ கோ லைவ்ங்கிற வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு இது டெவலப் பண்ணணும். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம அப்படி ஓப்பன் பண்ணலாம்டா. நம்மளோட வெப்சைட் நம்மளோட ஃபோல்டர் க்ரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போனால் அந்த 2 ஃபைலும் வரும். அது index.html ஃபைலை தான் ஓப்பன் பண்ணலாம் க்ரோமில். CSS ஃபைல் ஓப்பன் பண்ணிடலாம். பண்ணினா வெப்சைட் வராது. ஸோ ஓப்பன் வித் கூகுள் க்ரோம் இல்லாட்டி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இந்த சரி ஒரு வெப் ப்ரௌசர். ஸோ நார்மலாக என்ன செஞ்சாச்சு, ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. என்ன வெப்சைட்? AliExpress மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று, AliExpress அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு இருக்கிற எல்லா பாட்டும் வந்துட்டு எடிட்டிங் பார்ட். சரியா? இப்போ வெப்சைட் க்ரியேட் பண்ணியாச்சு, ஒரு பேசிக் ஐடியா எடுத்தாச்சு. இது பிறகு இருக்கிற என்ன ஒரு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு சப் பேஜ் ஒன்றும் இல்லை, சர்ச் பண்ணுறதுக்குரிய பார் உண்டு, சர்ச் பார் இருக்கு. ஸோ அதே மாதிரி டுடே பேஸ்ட் டீல்ஸ்னு அந்த ஹெட் டு கார்ட்ஸ் கொடுத்தா அது வாரண்டா அதுக்கு பெக்கெண்ட் செய்யணும். பெக்கெண்ட் செய்யணும், டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுறது அந்த வேலையை பார்க்கணும். இன்னொன்று விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் அதே மாதிரி ப்ராடக்ட் 1, ப்ராடக்ட் 2, ப்ராடக்ட் 3, ப்ராடக்ட் 4 இந்த இடத்துல என்ன செய்யணும்னா நார்மலாக ஒரு ஃபோட்டோஸை இன்புட் பண்ணால் சரி. சரியா? ஸோ இது நான் செஞ்சு காட்டுறதுக்கான காரணம் என்னென்னா, நான் இதுக்கு ரெடி ஆகலை. ஸோ நான் இதுக்குரிய ப்ராடக்ட் 1க்குரிய ஃபோட்டோஸ் வந்துட்டு கூகுள் டவுன்லோட் பண்ணணும். அப்படின்னா ப்ராடக்ட் 1க்குரிய ஃபோட்டோஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த நான் சொல்கிறேன் எப்படின்னு. அது அதே சேம் ஃபோல்டரில் இருக்கணும். இருந்து அந்த ஃபோட்டோட பிக்சர் அந்த இது பிக்சரை காப்பி பண்ணியாச்சு, இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நார்மலாக இப்படி ஒன்று க்ரியேட் பண்ணலாம் பண்ணிக்கிட்டேன். ஓகே இதுதான் இப்போ நான் பேசிக் கான்செப்ட், அதாவது பேசிக் உங்களுக்கு நாலேஜ் ஒன்று தந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம செஞ்ச உண்மையான வெப்சைட் இருக்கும். சரியா? வெப்சைட் இன் 30 minutes. அதே மாதிரி தான் ட்ராக் அண்ட் ட்ராப். ஸோ போட்டாச்சு. இப்போ இதுதான் நம்மளோட index.html ஃபைல். அதே மாதிரி இதுதான் style.css ஃபைல். சரியா? ஓகேவா? இதுதான் பேசிக் கான்செப்ட் ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன சொல்லி தர போகிறேன்னா, நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிக்கிறேன் இந்த வெப்சைட், இந்த ஸ்கூல் வெப்சைட். இதில் எப்படி இந்த ஃபோட்டோஸ் எட் பண்ணுற, இந்த யூடியூப் வீடியோஸ் எப்படி எட் பண்ணுற ஒன்றும் செய்ய தேவை. வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு, ஸோ நார்மலாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட் ஒன்று வாங்கி நார்மலாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். பப்ளிஷ் பண்ணி நார்மலாக நீங்கள் சும்மா காசு ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி யூடியூப்பில் இருக்கிற வீடியோஸ் நீங்களே வீடியோ க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, ஃபோட்டோஸ் போடணுங்கிற அவசியம் இல்லை, கான்டென்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணுங்கிற அவசியம் எந்த விதமான அவசியமும் இல்லை. சரியா? நார்மலாக ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுற ஆட்களுக்கு வந்துட்டு குறைஞ்சது $4000 $1000 காசு போகும். $4000 கிட்டத்தட்ட 10-12 லட்சத்துக்கிட்ட 11 லட்சத்துக்கிட்ட காசு. ஸோ நார்மலாக அந்த மாதிரி வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் அவ்வளோ $1000 $2000 கொடுக்க தேவை. இது நான் 30 நிமிஷத்தில் க்ரியேட் பண்ண தர இப்படி. ஸோ நீங்கள் 30 நிமிஷத்தில் வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அதை எடிட் பண்ணி செஞ்சு ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு வெப்சைட் எடுக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் என்ன கேட்டிங்கன்னா இன்னொரு நல்ல வெப்சைட் வந்துடும். சரியா? இதை விட நல்லா செய்யலாம் வெப்சைட். ஸோ இந்த ஹோப்போட பாரு இதான் நம்மளோட என்ன ஃபைல், HTML ஃபைல். சரியா? இப்போ இந்த HTML ஃபைலில் இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக நான் மேலுக்கு நான் டைப் பண்ணிக்கிறதுலாம் வந்துட்டு நார்மலாக அந்த இது தரும், இது விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே நார்மலாக வந்துடும். இப்போ நான் ஒன்றும் இல்லை, ChatGPT போய் சரியா நான் க்ரியேட் பண்ண வெப்சைட்டுக்குரிய பேஸ் வந்து நான் எடுத்து வந்துட்டு ராயல் காலேஜ் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு இதை லிங்கை காப்பி பண்ணி அதே மாதிரி நான் முதல் AliExpressக்கு எப்படி செஞ்சேனோ அதே மாதிரி, சின்ன டிஃப்ரென்ஸ் கூட இல்லை, அதே மாதிரி அந்த இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் எக்ஸாக்ட் வெப்சைட். ஸோ அது இப்போ உங்களுக்கு அதே மாதிரி முதல்ல எப்படி கோட் தந்தோ அதே மாதிரி தரும். ஸோ நான் இப்போ கொடுத்தது இப்போ ஜெனரேட் கோட். ஸோ அதே மாதிரி கோட் வரும். இப்படிலாம் எடுத்து தான் நான் இங்கே வச்சு